ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே தைச்சது தான். இப்போ வந்து இந்த B7000 யூஸ் பண்ணி நான் வந்துட்டு இதில் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அது சொல்கிறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜரி ஒர்க்கு கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மிஷினில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஜரி ஒர்க்கு ஃபுல்லாகவே நார்மல் மிஷினில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு நார்மல் மிஷினில் ஸ்டிச் பண்ணுறது சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அது ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த சுகர் பீடு கொடுத்துருக்குறேன். சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்துருக்குறேன் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் இது வந்துட்டு டபுள் ஸ்டோன் ஒர்க்கு. இது வந்து டபுள் ஸ்டோன், ஃபுல்லாகவே டபுள் ஸ்டோன் தான் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் எகெயின் வந்து சுகர் பீடு தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து பேக் சைடு இந்த திலகம் ஷேப் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அந்த திலகம் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா சாரீ வந்துட்டு எல்லோ கலர். ஸோ அதனால் எல்லோ ஸ்டோன் தான் கொடுத்துருக்குறேன் ஃபுல்லாகவே. ஃப்ரெண்டுக்கும் அது தான் கொடுத்துருக்குறேன். சேம் தான், பேக்கில் என்ன கொடுத்துருக்கனோ அதே சேம் தான் ஃப்ரெண்டுக்கும். இங்கே பாருங்கள், சேம் தான் கொடுத்துருக்கேன். ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்டர் தான். ஸோ இதுவே கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஸ்லீவுக்கு வந்துட்டு எந்த ஒர்க்கும் பண்ணலை. சரி, ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒர்க்கு பண்ணியிருக்கேன். பார்த்தோம்னா ஆரி ஒர்க்கு மாதிரியே தான் இருக்கும், ஆரி ஒர்க்கு ஸ்டைலில் தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம க்ளோவ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வேறு எதுவும் ஸ்டிச் கூட பண்ணலை. இதில் ஸ்டிச் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜரி மட்டும்தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். மற்றது எல்லாமே க்ளோவ் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணிட்டுருக்கிறேன். டிசைன் நல்லா இருக்கான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிசைன் தெரியுதான்னு பாருங்கள்.